மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா துறைகளும் தலை சிறந்த சிறப்பு வாய்ந்த துறையாக பல்வேறு பணிகளை அமைத்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்ற பெருமையை பெற்று தமிழக மக்கள் மகிழ்வோடு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசுக்கு பெருமை சேர்க்கிற பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கருணை உள்ள திட்டமாக தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவிப்புக்கு இணங்க அந்தந்த மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அனைத்து மன்றத்தினுடைய உறுப்பினர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியினுடைய அதிகாரிகள் இவர்களுடைய முன்னிலையில் இந்த நலத்திட்டம் அனைத்து தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கும் அதேபோல் டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்கு பயன்படுகிற பணியாற்றுகிற அந்த உறுப்பினர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கியதற்கு இணங்க தஞ்சை மாநகராட்சியில் இன்றைக்கு தஞ்சை மாவட்ட அளவில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இந்த திட்டம் அனைத்து மாநகராட்சிக்கும், நகராட்சிக்கும், பேரூராட்சிக்கும் நான் குறிப்பிட்ட அந்த உறுப்பினர்கள் காலை உணவு திட்டத்தில் பலன் பெறுவார்கள். இந்த மகிழ்வான திட்டத்தை அறிவித்து வெறும் வயிற்றோடு பணியாற்றிய அந்த தூய்மை காவலர்களுக்கு வயிற்றில் பால் காய்ச்சியதை பால் வார்த்ததை போல் என்று சொல்வார்கள். பால் வார்க்கவில்லை, உணவையும் வழங்கு அந்த மக்களை உழைப்பினுடைய திறனை ஊக்குவிக்கிற முயற்சி எடுத்திருக்கிற முதலமைச்சருக்கு அனைத்து தரப்பு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தஞ்சை மாநகராட்சியில் 757 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். கும்பகோணம் மாநகராட்சியில் 591 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். திருவையாறு நகராட்சியில் 96 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். பட்டுக்கோட்டை நகராட்சியில் 292 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். அதிராம்பட்டினம் நகராட்சியில் 108 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற 19 பேரூராட்சிகள், அந்த பேரூராட்சிகளில் 833 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தம் 2677 பேர் பயன்பெறுகிற திட்டத்தை காலையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், வணக்கத்துக்குரிய மேயர், துணை மேயர், மாவட்ட ஆட்சித்தலைவர், மண்டல குழு தலைவர்கள், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆய்வு பண்ணாரு. விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீருடன் சொல்லியிருக்காங்க. நெற்பயிர்கள்லாம் காஞ்சிருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்துட்டு போயிருக்காரு. வடிகட்டின பொய் என்று சொல்லுவார்கள். ஆனால் வடிகட்டியதிலும் வடிகட்டிய பொய்யை முதலமைச்சர் ஆக இருந்த எடப்பாடி பழனிசாமி தஞ்சையில் சொல்லியிருக்கிறார். வேறு மாவட்டத்தில் சொல்லியிருந்தால் கூட ஏதோ சற்று நகைப்போடு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நெல் உற்பத்தியில் இதுவரை செய்யாத சாதனையை செய்து காட்டியது கடக அரசு, தளபதி தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசு. வேண்டுமேயானால் அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் எவ்வளவு, கடக அரசு அமைந்ததற்கு பிறகு நெல் கொள்முதல் எவ்வளவு, அதிமுக ஆட்சியில் விளைவிக்கப்பட்ட நெல் அளவு எவ்வளவு, கடக அரசு அமைந்த பிறகு நெல் பயிரிடப்பட்ட அளவு எவ்வளவு என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் அபரீத வளர்ச்சி அடைந்து தஞ்சை மாவட்டம் நெல் உற்பத்தியில் சாதனை படைத்திருக்கிற தருணத்தில் அவர் சொல்லி இருப்பது வடிகட்டிய பொய். விவசாயிகளும் பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். பொய்யையே சொல்லி பழக்கப்பட்ட பழனிசாமி அவர்கள் வேறு விதத்தில் பொய் சொல்லலாம், ஆனால் விவசாயிகளை ஏமாற்ற மாட்டார்கள்.